ஸோ இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்து கட்டாயமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன இதில் சொல்லப்படுறது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் மேம் இப்போ வந்து இந்த பணம் சேமிப்பு சொல்கிறாங்களே, இந்த நம்பரை சேர்த்துக்கலாங்களா அது நிறைய விஷயத்தில்? ஆமாம், இது எப்போவுமே வந்து அந்த மணி இதில் வந்து எப்போவுமே வந்து அந்த மாதிரி சீக்வன்ஸில் வருதுன்னா அது எல்லா நம்பருமே சேர்த்து வைக்கிறதே நல்லது தான். மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் சேனலுக்கு வணக்கம். நான் உங்கள் நற்பேசருடன் நம்முடன் இணைந்திருப்பவர் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். நாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து வந்துட்டுருக்காங்க. பயனுள்ள தகவல். இன்று ஒரு தகவல் சொல்கிற மாதிரி யூடியூப் சேனல் நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலுமே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ரேக்கிங்காக இருக்கட்டும், ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கட்டும், அதுமாதிரி சுவிட்ச்வேர்டாக இருக்கட்டும், ஸ்ட்ரீம்ப்ரீஸ் மந்திரம் மாதிரிலாம் அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்காங்க சேனல் மூலியமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வர நேரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்லை புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்க பார்த்துங்க. இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ங்கிறது கண்டினியூ நம்பர்ஸ். ஒரு சிங்கிள் வேல்யூனா 666 666 அதுமாரி 444 இதேமாரி வர நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புது நேராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஃபஸ்ட்டு ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்னங்கிறத நேரில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்து கட்டாயமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன இதில் சொல்லப்படுறது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறோம், செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த தருணத்தில் வந்து ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸில் நம்ம கண்ணுக்கு படுது. ஒரு டைம் பார்க்குறோம், அந்த டைமில் நீங்கள் அது வரைக்கும் காலிலேருந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கலாம். திடீர்னு மொபைல் பார்க்கும்போது 666 கண்ணுக்கு படலாம், 555 கண்ணுக்கு படலாம், 444 கண்ணுக்கு படலாம். ஸோ அப்போல்லாம் என்ன குறிக்குதுன்னா, அவங்க ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு சிம்பாலிக்கல் லாங்குவேஜாக வந்து நமக்கு சொல்லித்தராங்க. உங்களுக்கு அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த நம்பர் எதை குறிக்குது, எதுக்காக இந்த நம்பர் இந்த டைமில் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ அதை நோக்கின ஒரு பெனிஃபிட்ஸாக அந்த பலன்கள் வந்து நமக்கு கை கொடுமா, என்ன நமக்கு சொல்கிறாங்க, என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்குறாங்கன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் முக்கியமாக நம்ம வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே சீக்வன்ஸ் 3ல் இருக்குது, இல்லைன்னா சம்டைம்ஸ் 4ல் இருக்கும், 5ல் இருக்கும். எல்லாமே கண்டினியூவாக போகிறதெல்லாம் வந்துட்டு ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ நம்ம 3க்கு உண்டான ஒரு பெனிஃபிட்ஸை தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே மேம். அப்போ நம்ம கண்டினியூ வந்தாலுமே ஒன்னோடக்கு ஒரு பலன் இருக்குது. ஆமாம், பலன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 666 சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் வேடாக சொல்லுவோம் 666 666. அது ஒரு 666ஆவோ இல்லை 666ஆவோ நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணிக்கூடாது. அது சிங்கிள் வேடாக தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கண்டினியூ வீடியோஸ் எல்லாருமே சொல்லி வந்திருக்காங்க. அதை நம்ம சொல்லும் போதே எப்படி சொல்லணும், 666 சொல்லணும், இல்லாட்டி சிங்கிளாக 666 தான் சொல்லணும். இதுக்கானது ரிஃப்ளெக்ட்னு போட்டிருக்காங்க மேம். இது என்னன்னு சொல்லுங்கள் நேர்களுக்கு. ஸோ இப்போ இந்த நம்பருக்கு உண்டான விஷயம் வந்து ரிஃப்ளெக்ட். அதாவது நம்ம என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து செஞ்சிகிட்டே இருக்கிறோம். அதில் வந்து செய்யும்போது அந்த செயலில் ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்குது, நமக்கு வந்து தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு எப்படி இதை தாண்டி நம்ம ப்ரொசீட் பண்ணுறது நமக்கு தெரியல. ஆனால் நம்ம வேகமாக அந்த விஷயத்தை சார்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு வந்து நமக்கு சேலஞ்சஸ் மேலே சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கும் ஒன்றும் புரியவே இல்லை, இது எப்படி நம்ம சரி பண்ணுது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்குதா, இல்லை நம்ம போகிறது தான் கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்மளோட தாட்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிக்கணும், அனலைஸ் பண்ணணும், நம்ம வந்து ரீஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சரியான இதில் தான் ஆரம்பிச்சிருக்கோமா, இந்த விஷயம் வந்து நமக்கு சக்ஸஸை கொண்டுட்டு வருமா அப்படின்றத நம்ம ரீஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்க பார்க்கணும். அதுவும் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு
ஸ்பிரிச்சுவல் பீயிங்ன்றது மறந்துடவே கூடாது. என்னதான் இந்த உடல் வந்து எடுத்து நம்ம ஹியூமன் ஃபார்மில் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் தான். ஸோ ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸாக இந்த இடத்துல வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்குமே தவிர நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் பார்க்கணும். உடனே ஒரு ஹியூமனாக வந்து நம்மளை கருதிடவே கூடாது. எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கிறதே மறந்து போயிடுறாங்க. மறந்துட்டு நம்ம ஒரு ஹியூமன் நார்மலான ஒரு ரொம்ப லோ லெவலில் வந்து நம்மளை வந்து கருத ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த சேலஞ்சஸ் எதையுமே வந்து அவங்களால மீட் பண்ணவே முடியாது, இது என்னால் ஓவர் கம் பண்ணி வரவே முடியாதுன்ற அளவில் ரொம்ப லோவாக வந்து எனர்ஜி வந்து லோ ஆகிடுது. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அதுக்கு தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஹியூமன் ஃபார்மில் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துகிட்ருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் என்ன கற்றுக்கிறது, இதுலேருந்து நான் எப்படி என்னை வந்து ப்ரொசீட் பண்ணி நான் இன்னும் வந்து அதை ஓவர் கம் பண்ணி நம்ம கோலை வந்து ரீச் பண்ணுறதுன்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நிதானமாக யோசித்தோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கான சொல்யூஷனும் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் இப்போ உங்களுக்கு திடீர்னு நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, ஏதோ ட்ராவலில் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இது எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த மாதிரி 666 கண்ணுக்கு படுது அப்படின்னா ஓகே, அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 36666ன்ற மாதிரி கார் வேறு ஒரு வண்டிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுலேயோ பார்க்கும்போது நமக்கு கண்ணில் படுதுன்னா அப்போ நம்ம எதை சார்ந்து யோசிச்சுட்ருக்கோமோ, எந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கிறோமோ அப்போ அது கரெக்டு தானான்றது நம்ம நிதானமாக நிறுத்தி அந்த தாட் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுக்கு மேலே இது செய்யலாமா வேண்டாமான்றதே நமக்கே வந்து ஒரு டெசிஷன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நமக்கு சொல்கிறதுக்கு தான் சிம்பாலிக்காக ஏஞ்சல்ஸ் வந்து இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து கண்ணில் வந்து படுறதுக்கு செய்வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோனில் வந்து நீங்கள் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போல்லாம் எல்லாருமே ஃபோனில் வந்து சோஷியல் மீடியாலே தான் இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டான்னு அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ உங்கள் மைண்டில் பின்னாடி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சேலஞ்சிங்கான இருக்க விஷயத்த நினச்சிட்டே நீங்கள் சும்மா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கண்ணில் படுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்களே யோசிப்பீங்க, இது ஏதோ ஒரு மெசேஜ் உங்கள் உள்ளுணர்வுலே வந்து நம்ம சொல்கிறோம்ல, நம்ம எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பீயிங் சொல்கிறோம்ல, அப்போ உங்கள் உள்ளுணர்வுலே அது வந்து உங்களுக்கு ஒரு இதை தோண ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். அப்போ இது ஏதோ மெசேஜ் நமக்கு கொடுக்குறாங்க, ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அதை நம்ம வந்து திரும்ப ரீகன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நல்ல விஷயம் மேம். இல்லை என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு தெய்வத்தன்மை இருக்குன்னு சொல்லிங்க. ஸ்பிரிச்சுவல் ஹியூமன் தான் நம்ம. ஏன்னா கடவுள் எல்லா உயிரையும் படித்தார், ஆனால் எல்லா உயிரினத்தையும் படித்த அவர் தன்னை போலே தான் நம்மளை படித்தார். அதனால தான் நம்ம எல்லாமே கடவுளோட சாயல், நம்ம கடவுளுடைய குழந்தைகள் தான் நம்ம எல்லாருமே. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்மளை வந்து மனுஷனுங்கிறான். நீ மனங்கொண்ட ஈசனாக இருப்பதனால தான் நீ மனுஷன். அப்போ மனசுக்குள்ளே தான் நம்ம ஈசன் இருக்கார். நம்மளை யாராவது போய் மனிதன், நீ ஒரு மனிதன் சொல்கிறோமா மனுஷன் சொல்கிறோமா, இல்லை ஒரு மனுஷனாப்பா அப்போ நீ ஏன் கேட்போம் போகத்தில் நல்ல மனுஷையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க, அவன் மனதில் ஈசன், மனங்கொண்ட ஈசன் ஒன்றில் இருப்பதால் நீ மனுஷன். அப்போ எல்லா சாயலும் மனிதன் படைத்த கடவுள் மனித சாயலை மட்டும் தன் சாயலாகவே வச்சுக்கிட்டார். அப்போ நம்மகிட்டே மேம் சொல்கிற மாதிரி நம்மள்ட்ட எல்லாருக்குமே ஒரு தெய்வத்தன்மை இருக்குது. ஆனால் சோர்ந்து போயிடுறோம். ஏதோ ஒரு விஷயம் செய்கிறப்ப நம்ம எதாவது பின்தங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படிங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ப ஆரம்பிக்கணுங்க. கடவுள் எப்படி இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில் கொண்டு வரமோ, ஈசன் அங்கே இருக்கிறாருன்னு எப்படி ஒரு நம்பிக்கையில் பார்க்குறோமோ, அதுமாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கட்டும், இந்த நம்பர் எல்லாமே டிவைன் நம்பர்ஸ் அனைத்துமே கடவுளால் இந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸ் நம்ம வந்து சொன்ன மாதிரி ஒரு இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம், இதோட அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் வரும், இல்லாட்டி டைம் கிளாத்தில் வரும். நம்ம ட்ராவல் இருக்கும்போது நம்ம முன்னாடி போகிற கார்லேயோ பைக்லேயோ இந்த நம்பர் பிளேட் இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்க்குறதா. மேம் இப்போ வந்து இந்த பணம் சேமிப்பு சொல்கிறாங்களே, இந்த நம்பரை சேர்த்து வைக்கலாங்களா அது எதுக்கு நிறைய விஷயத்தில்? ஆமாம், இது எப்பவுமே வந்து அந்த மணி இதில் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸில் வருதுன்னா அது எல்லா நம்பருமே சேர்த்து வைக்கிறதே நல்லது தான். இப்போ இந்த 666ன்றதை நம்ம சீக்வன்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸான விஷயமும் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸும் நீங்கள் சேர்த்து வச்சுட்டே இருக்கலாம். நல்ல விஷயம். ஏன்னா இதே ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கப்ப எதை நோக்கி போகிறோம், இப்போ நம்ம சேவிங் பண்ணி வைக்கிறப்ப கண்டிப்பாக அதோட ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இல்லையா? இந்த படத்தை சேர்த்து வைக்கிறப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சேவிங் கொண்டு வரப்போ இது ஏஞ்சல் நம்பர் கோரிவையாக இருக்கிற நம்பர் நம்ம சேர்க்குறப்ப என்ன ஆகும், பணம் சேமிப்பு நம்மளுக்கு வரும். அந்த பணம் சேமிப்பு வர டைம் நமக்கு என்ன ஆகும், நம்மளோட பொருளாதாரம் மேம்படும். சேமிப்பு தானே, ஒரு சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்ச செலவழிச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம், தேவைக்கு எட்ட கேட்குற மாதிரி. அது சேமிப்புன்னு ஒரு பகுதியை வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நம்ம தைரியமாக இருக்கும். நம்மளோட பணம் அக்கௌண்ட்டில் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, நம்ம வீட்டில் சேமித்து வச்சிருக்கோம். சின்ன குழந்தையோட ஒரு உண்டியில் சேமித்துச்சுன்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். திருவிழா கிளம்புறோன்னா நான் உண்டியில் சேர்த்து வச்சிருக்கேன், நான் எடுத்துகிட்டு வர பணத்தில் எனக்கு நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சந்தோஷம். ஏன் அப்படி அவ்வளோ சந்தோஷப்படுது, நம்மகிட்ட பணம் கேட்குதா, எனக்கு வாங்கி கொடுங்க பிடிக்குன்னு சொல்லி ஒரு அடம்பிடிப்பாங்க குழந்தைங்க.
அவங்க ஒரு உண்டியல் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தில் எனக்கு வாங்கி கொடுங்கப்பா, வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு. அப்போ இதேமாரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுனால நம்ம சேமிப்பு உயரும். மேம் நீங்கள் எப்படி சொல்லி தருவீங்க இல்லையா அந்த மெத்தட்ஸ் எப்படிலாம் ஃபாலோ பண்ணேன்? ஸோ இதுலேயும் நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் இந்த மாதிரி 5 எலிமெண்ட்ஸ் அந்த பஞ்சபூத தத்துவத்தை வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாட்டர் ஆக்டிவேஷன் படி ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸை வந்து எழுதிட்டு அதை சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு நீங்கள் 3 ஃபிங்கர்ஸ் அது மேலே வச்சு நீங்கள் அதை எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாட்டரை எனர்ஜைஸ் பண்ணோடனே நீங்கள் அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வருது. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்குவென்சியை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது நம்ம சொல்லிட்டோம். அப்போ சொல்யூஷன் இருக்குன்னா அதுக்கு முதல்ல வந்து என்னென்ன ப்ராசஸ்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராசஸ் வழியாக நம்ம போனோம்னா கட்டாயமாக அந்த சொல்யூஷன் நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அது மாதிரி இந்த வாட்டர் ஆக்டிவேஷனும் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த பேப்பரில் வந்து எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து பாட்டில் சுற்றி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமாவும் அந்த எனர்ஜி வந்து இந்த வாட்டருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலூனில் வந்துட்டு 666 போட்டு சர்க்கிள் பண்ணிவிட்டு அந்த பலூனை ப்ளோ பண்ணி நீங்கள் ஆகாயத்தில் வந்து விடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்துட்டு விளக்கு இதில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 666 எழுதி பேப்பரில் எழுதிட்டு அதில் சர்க்கிள் பண்ணிவிட்டு அந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் ஒரு பிளேட் சின்னதாக ஒரு பிளேட் வச்சு அதில் நீங்கள் அகல் விளக்கோ இல்லை கேண்டலோ சென்டர் கேண்டலோ வச்சு நீங்கள் வந்து அதை ஏற்றலாம். ஸோ அதோடைய எனர்ஜியும் வந்து அந்த நம்பருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம எர்த்துக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிலம் இருக்கிறவங்க வீட்டுக்கு சுற்றி நிலம் இருந்ததுன்னா அந்த பூமியில் வந்து நீங்கள் இதை பேப்பரில் எழுதி ஒரு சின்ன கண்ணாடி வச்சு நீங்கள் உள்ளே வந்து புதைச்சி வச்சிடலாம். இல்லை ஃப்ளாட்ஸில் இருக்கிறீங்கன்னா செடி தொட்டிகள் இருக்கும், அந்த செடி தொட்டிகளுக்குள்ளேயும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதே மாதிரி செடியிலேயே நம்ம இலையில் எழுதுறதும் சொல்லுவோம் இல்லையா, ஸ்கெட்ச் பென்லையோ இல்லை மார்க்கர்லேயோ வந்து இலைகளில் வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம். அது காற்று தத்துவமாக பயன்படுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீர் சொல்லிட்டாங்க, அடுத்து நெருப்பு சொல்லிட்டாங்க, அடுத்து ஆகாயத்தை சொல்லிட்டாங்க, அடுத்து நிலம், அது அந்த பூமி பூச்சொட்டி வச்சு நீங்கள் உள்ள வச்சிங்கனாலே ஒரு இதுதான். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கிறோம், நம்ம போய் கிராமத்தில் இருந்தால் விவசாய நிலம் இருக்குது, நம்ம வீட்டுக்கு பண்ணி கொஞ்சம் இடம் வச்சிருப்போம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எப்படி பண்ண முடியும், வீட்டில் அழகாக ஒரு கொட்டன்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு தொட்டி பூத்தொட்டி வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ரோஸாவது வச்சுருப்பாங்க. அந்த தொட்டிலையாவது நீங்கள் ஒரு சின்ன கண்ணாடி கொடுக்க மாதிரியே இல்லை கண்ணாடி சேர்த்து அந்த நம்பர் எழுதி நீங்கள் உள்ள வைக்கிறப்ப அது சிறப்பாக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு மெத்தடு பில்லோ மெத்தட் சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக மேடம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. தலைகாணியில் நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதி நம்மளுடைய கோல் என்ன, எய்ம் என்ன அப்படிங்கிறது எழுதி நான் வந்து பிரபஞ்சத்தின் உதவியுடன் பிரபஞ்சத்தினுடைய தெய்வத்தன்மையுடன் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுன்னு பாசிட்டிவான விஷயங்களை மன மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி விஷயத்தில் நீங்கள் எப்பவுமே எழுதி தலைகாணியோட சேர்த்து வைக்கிறப்ப அது தலைகாணி நம்ம கூட தான் இருக்குது. எப்பவுமே தலை பக்கத்தில் இருக்கிறனால அது எப்பவுமே தலைக்குள்ள ஏறி வேகமாக அந்த மாதிரி மெத்தட் செய்கிறப்ப நம்மளுக்கு நல்லாவே வேலை செய்யும். இப்போ மேலும் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்க விஷயங்கள் அத்தனையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண நம்மளுக்கு என்ன மாதிரி இதில் போயிட்டுருக்கோம் பயணிக்கிறோமோ அது விரைவில் நம்மளுக்கு கிடைக்கும். அதோடைய எஃபெக்ட் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யலாம். 666 ரிஃப்ளெக்டிவ் டிவைன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு தெய்வ குழந்தைங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வந்துடணும். ஃபஸ்ட்டு அதை விட்டுட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. பயணங்கள் தடைகள் இடர்கள் வரும், அதையும் மீண்டு போகிற தன்மை தெய்வம் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்குறப்ப அப்பா அந்த தன்மை எங்களுக்கு வந்திருக்கு, இதை நான் வந்து எனக்கு இந்த பிரபஞ்சமும் கடவுளும் நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம கண்ணில் பட மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட சேனல் மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ சேனல் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதேமாதிரி விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள். மேம் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனல் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு பயனடைஞ்சவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் நண்பரிடமே பயன்பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்குலாம் எல்லாருக்கும் அமையட்டும். இதே போன்று நிறைய நல்ல விஷயங்களை நம்மளோட சேனல் மூலிமா கொண்டு வருகிறோம். இது நமது மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் சேனல் எப்பொழுதுமே புதுமையையும் எளிமையும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கின்ற நம்மளது ரேக்கி மாஸ்டர் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்களுடன் நான் உங்கள் நற்பை சரவணன். நன்றி, வணக்கம்.